மல்லிகா, மல்லிகா, அம்மாடி, தம்பி, மாப்பிள்ள. இந்த நேரத்துல அத்தை வந்திருக்காங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணியோ? ரொம்ப உடம்பு முடியல, நானும் என்ன பண்ணுவேன், கூட நீங்களும் இல்ல. சரி சரி, நான் போய் கூப்பிட்டு வரேன். மல்லிகா. அத்தை வரேங்க. அத்தை உள்ள வாங்க. சரிங்க மாப்பிள்ள. பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ள இருக்கு? கசாயம் வச்சு கொடுக்கோம், இப்ப பரவாயில்லைங்க அத்தை. சரிங்க மாப்பிள்ள. எம்மாடி மல்லிகா, அம்மா என்னம்மா இப்படி துவண்டு போயிட்ட? காலையில இருந்து 20 தடவைக்கு மேல வாந்தி எடுத்துட்டமா. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், கம்முனு வீட்டோட அங்கே இருன்னு. கூப்பிடுறாங்கன்னு வந்து இப்ப பாரு. அத்தை இப்ப ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கா? மாப்பிள்ள என்னை எதுவும் பேச வைக்காதீங்க மாப்பிள்ள. உங்களை நம்பிதானே விட்டேன், வேலை விட்டு கொஞ்சம் சீக்கிரமா வரலாம் இல்லைங்களா? இல்லைங்க அத்தை, இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு வேலைக்கு போயிட்டோம், அதான். ஏன் மாப்பிள்ள, நீங்களும் பக்கத்துல இல்ல, புள்ளத்தாச்சு புள்ள வேற மாதிரி இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நீங்களும் இல்லாம உங்க வீட்டுல உங்க அம்மா இருந்தாங்க தானே, இப்படி புள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்காளே, ஒரு என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்கலாம்ல? இல்ல அத்தை, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மாப்பிள்ள. உங்க வீட்டு வாரிசு தானே சுமக்கிற. இப்படி புள்ளத்தாச்சு புள்ள வயிறு வலியா இல்ல ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா பிரசவ வலியே வந்தது உங்க அம்மா அப்படிதானே இருப்பாங்க. ராத்திரி நேரமா காதுல வந்து சண்டைக்கு வர போறாங்க, கம்முனு இருமா. என்ன கம்முனு இரு, வெங்காயத்துல இருன்னு. இதுக்கு தான் நான் சொன்னேன், பொறுத்திரு, கல்யாணம் பண்றதுல அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னேன். கேக்குறியா ஒண்ணா? பெத்தவங்க பார்த்து கட்டி வைக்கிற கல்யாணமே ஏனோதானோன்னு இருக்குது, இதுல நீயே பார்த்து அமைச்சுக்கிட்ட. பாரு தோண்டு போய் கிடக்குற. பாருங்க மாப்பிள்ள, பிரசவம் முடிஞ்சு பிள்ளையெல்லாம் பெக்கட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் இங்க விடுறேன். அது வரைக்கும் என் பிள்ளை என் கூட அங்கேயே இருக்கட்டும். என்னதான் இப்படி பேசுறீங்க? இல்லைங்க மாப்பிள்ள, இதுக்கே இப்படி இருக்காங்கன்னு இன்னும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போயிருந்துச்சுன்னா உங்க அம்மா இப்படிதானே இருப்பாங்க. என்ன மல்லிகா, நீ எதுவும் சொல்லாம இருக்க? நான் என்னத்த சொல்றது? இங்க பாருங்க, உங்க அம்மாவோட மனசு நல்ல மனசே கிடையாது. அத்தனை தடவை நான் வாந்தி எடுக்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், தோண்டு கீழே விழுகிற மாதிரி போனேன். உங்க அம்மா அதே இடத்துல தான் சலக்கணக்கா உட்காந்துருந்தாங்க, ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கூட கேட்கல தெரியுமா? இதுவே அவங்களுக்கு ஒண்ணுனா நான் விட்டுருவேனா? போது மாப்பிள்ள, என் புள்ள வாழ்ந்து கிழிச்ச லட்சணம் எல்லாம் மனசு நொந்து போகுதுங்க. ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன். நித்த நெல்லிச்சோறு, நெய்மானக்கும் கத்திரிக்கா, காலையில வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதடி, ஒரு தட்டு சோறுனாலும் எனக்கு பத்தாதடி. இந்த சோத்துக்கே வாழ்ற காலத்திலே சொர்க்கத்தை பார்க்கலாம் போல இருக்கே. அவங்களுக்குலாம் அதை ஆக்கி வச்சுட்டு எனக்கு மட்டும் தனியா மீன் எடுத்துட்டு வந்து ஆக்குனேன். ஐயோ பார்க்கவே நாக்க எச்சு ஊறுது. இன்னைக்கு ஒரு புட்டி பிடிக்க வேண்டியதான். புடிடி புடி, அதுக்கப்புறம் இருக்குது உன்னை யாரு பிடிக்க போறான்னு பாக்குறேன். காணாங்காத்தா மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். நல்ல காரசாரமா சமைச்சிருக்கனே. என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு சூப்பரா வந்திருக்குப்பா. என்ன நீ மிளகாத்தூள் அம்பட்டு கொட்டினீங்க, ஆனா காரசாரமா இருக்குன்னு சாப்பிடுறாங்க. சரியான மிளகாத்தூளுக்கு பிறந்ததா இருக்கும் போல இருக்கு. இரு இப்பதானே ஒரு ரவுண்டு போயிருக்கு, ரெண்டாவது ரவுண்ட்ல ஆட்டம் காண்டு பாரு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஐயோ காரசாரமா இருக்குன்னு பார்த்தா இதுல காரம் மட்டும் தான் இருக்கே. ஐயோ வாயில நெருப்பு பிடிச்சி எரியற மாதிரி இருக்கே. மாட்னடி மவளே. ஐயோ நேரம் பார்த்து தண்ணி பக்கத்துல இல்லையே. ஐயோ அருமா என்னத பிடிச்ச சமைச்சேனே தெரியலையே. நான் தெரியுதே. ஐயோ அவங்களுக்கெல்லாம் தனியா சமைச்சு எனக்கு ஸ்பெஷலா சமைச்சேன், இப்படி ஆயி போச்சே. ஐயோ நான் மீனா சௌக்கியமா? அட ஆறுமுகம், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன சொல்ற என் மொண்டாட்டி? ஓ அருமை பெருமையெல்லாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை கட்டி இருந்தா கூட என் வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிருக்கும். இதை போய் இழுத்துட்டு வந்தேன் பாரு, வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு. எம்பிட்டு அழகா சூர்யா கணக்கா இருந்தேன், இன்னைக்கு பாரு இவளை கட்டிக்கிட்டு மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஆமா இதுக்கு முன்னாடி மட்டும் அஜித் சூர்யா மாதிரி இருந்தாரு, என்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் சொட்டா விழுந்துருச்சு இவருக்கு. போயாங்கிட்டு ஏன் அப்படி பேசுற? இந்த ஆளு என்னை கட்டிக்கிட்டு என்ன குறைஞ்சு போயிட்டது? எம்பிட்டு நகை நட்டு சேர்த்து வச்சிருக்கேன், இந்த வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுவே வேற ஒருத்தர் கட்டி இருந்தா இந்த ஆள் அவ்வளவுதான் அடிச்சே தோத்தி இருப்பாங்க. சரி விடு, ஏதோ சின்ன வயசுல இருந்தா நான் அப்படிதான் பேசுவான். பிபி ஏறிடும் என்னோட அருமை பெருமையெல்லாம் பேசினா. ஆமா ஆமா ஏறுது. பாத்தியா மீனா எம்பிட்டு கோவம் வருதுன்னு? நீயும் மாறவே இல்ல பாரு. அப்ப சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் அப்பயும் கலாச்சிக்கிட்டு எல்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னும் என்ன பண்றது, வாழ்க்கை இப்படிதானே ஓட்டி ஆக வேண்டியதா இருக்கு. போ அவகிட்ட அடி வெளுத்துற போறா. வெளுத்துருவாளா? என் மேல கைய வச்சிருவாளா? வச்சிருந்தா நிம்மதி அந்த வீட்டுல இருந்துருவான்ற.
போடா கம்முனு. பாட்டி என்னடா கொஞ்ச நேரத்துல கீழே கொஞ்சம் இல்லைன்னா உனக்கு உள்ள வேண்டியது எனக்கு உள்ள போடா என்கிட்ட. ஐயோ அவளுக்கு பிபி ஏறிச்சு போல இருக்கே. இன்னும் வீட்டுக்கு போனா எதை கொண்டு அடிப்பான்னு தெரியாது. ஐயோ என்ன உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. ஐயோ வயிறு எந்து போச்சு. சமயக்கட்டுல யாரு என்ன சத்தம்? ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு நீ சமயக்கட்டுக்குள்ள படுத்து கிடக்குற? அங்கதான் வெளிய அவ்வளவு பெரிய கட்டை போட்டுக்கலாம், அங்க போய் படுத்து தூங்க வேண்டியதானே? அப்படி சமயக்கட்டுக்குள்ள இருக்கும்போதே தூக்கம் வருதா? அம்பட்டு என்ன வேலையை வெட்டி முடிச்ச? ஐயோ ஐயோ நான் ஒன்னும் தூங்கல. வாய் வெந்து போய் காக்குறேன். என்னத்தான் சொல்லி தொலைறியோ? ஒழுங்கா தெளிவா சொல்லு. வாய் வெந்து போச்சா? ஆமா ஆமா. வாய் வெந்து போற அளவுக்கு என்னத்தை தின்னு தொலைஞ்ச? ஐயோ மீன் குழம்பு தான். மீன் குழம்பா? எங்களுக்குள்ள வேற ஏதோ குழம்பு ஊத்துன. மீன் குழம்பு எப்ப வச்ச? என்னாச்சு என்னாச்சு? நமக்கெல்லாம் வேற ஏதோ குழம்பு ஊத்திட்டு இவன் மட்டும் மீன் குழம்பு வச்சு தின்னுருக்கா. என்ன கண்டதை எப்படி தின்னான்னு தெரியல. வாய் வெந்து போச்சுன்னு அழுதுட்டு கிடக்குறா. இதுக்கு தாண்டி சொல்றது தானா தின்னு வீணா போக கூடாதுன்னு. அடுத்தவங்கள கொடுத்துட்டு தின்றுக்கலாம்ல. ஏற்கனவே தின்னதுக்கு டாக்டர் செஞ்சிருச்சு. இல்ல இது வேறையா? வாய் வெந்து போச்சு. தண்ணி கூட இல்ல வீட்டுல. ஒரு பொண்ணு தானே, குடும்பத்துல இருக்கவ தானே, ஒரு தண்ணி கூட மோந்துட்டு வந்து வைக்க மாட்டியா? ஐயோ வாய் வெந்து போச்சு. ஏமா குடிக்கிறதுக்கு தண்ணி எதுவும் இருக்கா? இருங்க நான் தான் போய் எடுத்துட்டு வரேன். ஷோ கடவுளே. ஏண்டி ஆக்கி திங்கிறதான் திங்கிற, கொஞ்சோண்டு எதை போட்டு திங்க கூடாது? என்னத்தை போட்டு தின்ன அப்படி? ஐயோ மிளகாய் தூள் அதிகமா கொட்டிட்டேன் போல இருக்கு. அதுதான் நாக்கு சொல்ல முடியல எரியுது. மிளகாத்தூள் அள்ளி கொட்டி தின்னியா? அதான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோமே, ஐயோ பாத்துருவாங்களேன்னு நினைச்சு நினைச்சு மிளகாத்தூளை போட்டிருப்ப. அதான் அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஏதோ வாய் வெந்ததோட போச்சா இல்ல பின்னாடி ஏதோ குடம்பு குந்தானி எதுவும் போச்சா? அது மாதிரி பாலை கட்டி எனக்கு எல்லாம் போகணும்னு நினைப்பா போல இருக்கேன். எல்லா இடத்துலயும் பார்த்தேன், குடிக்கிறதுக்கு ஒரு பொட்டு தண்ணி இல்ல. அதான் இந்த பழைய சோத்தை எடுத்துட்டு வந்தேன். இதை கொடுங்க குடிக்கட்டும். இது போதுமே, இதை கூட ஊத்துவோம். ஐயோ பழைய சோறா? அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். வேண்டாம். பழைய சோறு எம்பிட்டு நல்லது. பழைய சோறு வேண்டாமா? ஒழுங்கு மரியாதையே வாயை திறந்து குடிச்சிட்டு சொல்லிட்டேன். வேண்டாம் வாய் வெந்து போன கூட பரவாயில்ல, இந்த பழைய சோறு வேண்டாம். ஏண்டி நம்ம வீட்டு சோறு தானே, ஊரா வீட்டு சோறா? குடிக்கிறதுக்கு என்னடி? ஐயோ இது 2 நாள் 3 நாள் ஆன சோறு. இல்ல போய் எப்படி 2 நாள் 3 நாள் ஆன சோத்தை எதுக்கு வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்த? வெளியே நாய்க்கு எடுத்து தட்ட வேண்டியதானே? அந்த நாயே நாங்க தானே, எங்களுக்கு தட்டுறதுக்கு தானே வச்சது. இன்னைக்கு குடிக்கட்டும். வாயை திறடி. வேண்டாம் எனக்கு இது வேண்டாம். வாயை வெந்து போய் கிடக்குது. பழைய சோறு வேண்டாமா? குடிடி திறடி வாயை. எத்தனை நாள் இந்த அட்டை பழசான சோறை இந்த பிள்ளைங்களுக்கு போட்டிருப்ப. அதுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிச்சிருக்கோம். ஒரு நாள் குடிச்சா உனக்கு என்ன? குடி. ஏண்டி இத்த பழைய சோத்தை வீட்டுல வச்சது தப்பு. ஏதோ ஆபத்துக்கு பாவம் இல்ல, குடிச்சாச்சு. அப்புறம் என்ன? வாய் மூடிக்கிட்டு இரு. சரி வாங்கம்மா நம்ம போய் படுப்போம்.